இன்னொரு 4-5 வருடத்தில் 40 மருத்துவர்கள் உருவாகி இருக்க வேண்டிய ஒரு கல்லூரி. அந்த கல்லூரி மூடப்படுகிறது. அந்த மூடப்பட்ட விஷயத்தை கொண்டாடுகிறார்கள். கல்லூரி மூடப்படுவதை கொண்டாடுவார்களா அப்படின்னு சொல்லி பார்த்தா जो राष्ट्रीय चिकित्सा आयोग है उसने मेडिकल कॉलेज की जो है वो मान्यता रद्द कर दी और बच्चों को दूसरे कॉलेजों में भेजने का जो है वो फरमान जारी किया है. இந்த நாட்டில் சங்கி கூட்டம் இருக்குது. அந்த சங்கி கூட்டம் இதை கொண்டாடும். கொட்டடித்து கொண்டாடுவது, சந்தோஷமாக கொண்டாடுவது என்பது இவர்களுக்கும் படிப்புக்கும் ரொம்ப தூரம். இவர்கள் காட்டுமிராண்டிகளாகத்தான் இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். எந்த வகையிலும் இவர்களுக்கு மக்களினுடைய அறிவை குறித்து, கல்வியை குறித்து எந்த விதமான ஒரு எண்ணமும் இல்லை. மக்கள் அறிவாளியாகவும் கல்வியாளர்களாகவும் மாறிவிட்டால் இவர்களின் பின்னால் நிற்க மாட்டார்கள் என்பதை அவர்கள் புரிந்து கொண்டிருக்கக்கூடிய காரணத்தினால் பள்ளிக்கூடங்களை மூடக்கூடிய வேலையை இவங்க செய்றாங்க. செய்தியும் சிந்தனையும் என்கின்ற நிகழ்ச்சியின் வாயிலாக தினம்தோறும் பத்திரிகைகளில் வரக்கூடிய செய்திகளையும் அது குறித்த நமது பார்வைகளையும் பார்த்து வருகிறோம். அந்த அடிப்படையில் சில நாட்களுக்கு முன்னர் பத்திரிகைகளில், செய்தி சேனல்களில் வந்த ஒரு முக்கியமான ஒரு செய்தி, மனதை வருத்தப்பட வைக்கக்கூடிய ஒரு செய்தியாக இந்த செய்தி என்பது இருந்தது. வருத்தப்பட வைப்பது என்பதை தாண்டி இந்த செய்தி ஏன் இப்படிப்பட்ட மக்களாக இருக்கிறார்கள் என்று எண்ணி பார்க்கக்கூடிய அளவிற்கான ஒரு செய்தி. ஜம்மு காஷ்மீர் என்கின்ற ஒரு மாநிலம் நாம் எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். அந்த மாநிலத்தை தான் 3ஆக உடைச்சி ஜம்மு காஷ்மீரை தனியாகவும் லடாக்கை தனியாகவும் பிரித்து விட்டார்கள். இதில் ஜம்மு காஷ்மீர் என்பது ஒரு யூனியன் டெரிட்டரி, லடாக் என்பது ஒரு யூனியன் டெரிட்டரியாக இருக்குது. இந்த செய்தி ஜம்மு காஷ்மீர் சம்பந்தப்பட்ட ஒரு செய்தி. ஜம்மு காஷ்மீரில் இருக்கக்கூடிய ஒரு கல்லூரி மூடப்படுது. பொதுவாக ஒரு கல்லூரி மூடப்படுகிறது என்றால் அந்த கல்லூரி ஏன் மூடப்படுகிறது என்கின்ற கேள்வி வரும். அந்த கல்லூரியில் படித்த மாணவர்களுடைய நிலை என்ன என்கின்ற கேள்வி வரும். அந்த கல்லூரியில் படித்த மாணவர்களினுடைய பெற்றோர்களினுடைய வருத்தம், அந்த பள்ளி மூடியதை குறித்து பெரும்பான்மையான மக்கள், எல்லா மக்களுமே வருத்தப்படக்கூடிய ஒரு சூழல் என்பது வரும். அதுவும் ஒரு மெடிக்கல் காலேஜாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் கூடுதல் வருத்தம் வந்து வரும். பொதுவாக மெடிக்கல் காலேஜ் என்பது ஒரு நாட்டில் இவ்வளவு பேஷண்ட்டுக்கு இவ்வளவு டாக்டர்கள் இருக்கணும் என்கின்ற ஒரு ரேஷியோ வந்து இருக்குது. அது இருந்தால் தான் ஒரு நல்ல நாடு, அந்த ஹெல்த் சிஸ்டம்லாம் நல்லா இருக்குது என்று சொல்லக்கூடிய ஒரு தேசமாக இருக்கும். அப்போ அதிகமான மெடிக்கல் காலேஜுகளை ஆரம்பிக்க வேண்டும் என்று ஒவ்வொரு மாநிலங்களும் போட்டி போட்டுக்கொண்டு ஆரம்பிக்கிறது. அதற்காக பல ஒப்புதல்களையும் பெறுகிறது. அப்படி ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கல்லூரி மூடப்படுகிறது. ஒரு மருத்துவக் கல்லூரி, அதுவும் 40 மருத்துவ மாணவர்களை வைத்து ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கல்லூரி. இன்னொரு 4-5 வருடத்தில் 40 மருத்துவர்கள் உருவாகி இருக்க வேண்டிய ஒரு கல்லூரி. அந்த கல்லூரி மூடப்படுகிறது. அந்த மூடப்பட்ட விஷயத்தை கொண்டாடுகிறார்கள். கல்லூரி மூடப்படுவதை கொண்டாடுவார்களா அப்படின்னு சொல்லி பார்த்தா जो राष्ट्रीय चिकित्सा आयोग है उसने मेडिकल कॉलेज की जो है वो मान्यता रद्द कर दी और बच्चों को दूसरे कॉलेजों में भेजने का जो है वो फरमान जारी किया है. இந்த நாட்டில் ஒரு சங்கி கூட்டம் இருக்குது. அந்த சங்கி கூட்டம் இதை கொண்டாடும். அவர்களை பொறுத்த வரையில கல்வி என்பது அவங்களுக்கு ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஒரு கல்லூரி மூடியதை பட்டாசு வெடித்து மேளம் தட்டி ஒரு கூட்டம் கொண்டாடக்கூடிய காட்சிகளை மீடியாவில் பார்த்து மனது பெரிய அளவிற்கு வருத்தத்தை படக்கூடியதாகவும், இவர்களுடைய மனநிலை, இவர்களை உருவாக்கியவர்களுடைய மனநிலை, இவர்கள் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்கிறார்கள், இவர்கள் வளர்க்கக்கூடிய பிள்ளைகள் எப்படிப்பட்டதாக வளரும், எந்த அளவுக்கு மனநலம் பாதிக்கப்பட்டவர்களாக, மனதளவிலே மிகப்பெரிய அளவிற்கு வன்மம் உள்ளவர்களாக அவர்கள் இருப்பார்கள் என்கின்ற ஒரு விஷயத்தை பார்க்கும்போது அவர்களை நினைச்சு தான் வருத்தமா இருக்குது. அதுதான் இப்போ மிக முக்கியமான ஒரு செய்தியாக நம்ம பார்க்க வேண்டி இருக்கிறது. இப்போ என்ன ஒரு விஷயம் சொல்லி கேட்டிங்கன்னா, என்எம்சி என்று சொல்லப்படக்கூடிய நேஷனல் மெடிக்கல் கவுன்சில் ஸ்ரீ மாதா வைஷ்ணவ தேவி இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் எக்ஸலன்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு நிறுவனத்தை மூடுகிறது. 40 மாணவர்கள் படித்திருக்கக்கூடிய நிறுவனத்தை மூடுது. ஏன் மூடுது, எதனால மூடுவதற்கான ஒரு காரணம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, படித்து கொண்டிருந்த 40 மாணவர்கள் 32 மாணவர்கள் முஸ்லீம், 8 மாணவர்கள் இந்துக்கள். இதனால மூடிட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டால் இந்த காரணத்தை சொல்லி மூடலை. என்ன காரணத்தை சொல்லி என்எம்சி மூடுதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த கல்லூரியில் போதுமான வசதிகள் இல்லை, இந்த கல்லூரியில் வழக்கமான ஆசிரியர்கள் இல்லை என்று சொல்லி மூடுறாங்க. அப்போ வழக்கமான ஆசிரியர்கள் இல்லைன்னா எப்படி முதல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களுக்கு பர்மிஷன் கிடச்சிச்சு? ஒரு கல்லூரி ஆரம்பித்து பல வருடங்கள் நடந்ததற்கு பிறகு நடக்கக்கூடிய ஆடிட் இல்லை. அந்த கல்லூரி ஆரம்பித்து முதல் வருடம் அட்மிஷன் போடுறாங்க. 2025-26 40 பேர் அட்மிட் பண்ணுறாங்க. அட்மிட் பண்ணி சில மாதங்களில் அந்த நிறுவனத்தில் மீண்டும் ஒரு ஆடிட் பண்ணி யாரும் இல்லை என்று மூடுகிறார்கள். எதனால் இந்த மாதிரியான ஒரு சூழலை நோக்கி போகிறாங்கன்னு நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா, இந்த பிரச்சனைக்கு மூல காரணமாக இருக்கக்கூடியவர்கள் யாருன்னு சொல்லி ஸ்ரீமாதா வைஷ்ணவ தேவி சங்கர்ஷ் சமிதி என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த விஷயத்திற்கு முக்கியமான காரணமாக இருக்கிறாங்க. என்ன அவங்க செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அவர்களுடைய கண்களை எது உறுத்துகிறதுன்னு சொன்னீங்கன்னா, ஒரு 40 மாணவர்கள் படிக்கக்கூடிய இடத்துல
32 பேர் முஸ்லீம்களாக இருக்கிறாங்க, 8 பேர் தான் வந்து இந்துக்களாக இருக்கிறாங்க. அப்போ இந்த கல்லூரியை நடத்துவது வந்து இந்த ஸ்ரீமாதா வைஷ்ணவ தேவி என்று சொல்லப்படக்கூடிய கோயிலினுடைய நிர்வாகம் இதை வந்து நடத்துது. அந்த நிர்வாகம் இதில் படிக்கக்கூடிய மாணவர்களை அவர்களுடைய பொருளாதாரத்தில் தான் இது வந்து நடத்தப்படுகிறது என்கின்ற காரணத்தினால இதில் முஸ்லீம்கள் எப்படி அதிகமாக படிப்பார்கள், இந்துக்கள் தான் இதில் வந்து அதிகமாக படிக்கணும் என்கின்ற ஒரு காரணத்தை வந்து சொல்லி அவர்கள் வந்து ஆர்ப்பாட்டம் நடத்துகிறாங்க. ஆர்ப்பாட்டம் நடத்தி ஆர்ப்பாட்டம் பெரிதாகி நேஷனல் லெவலில் நியூஸ் ஆகி அதற்கு பிறகு அதில் என்எம்சி போய் ஆடிட் பண்ணி ஒரு சப்பை காரணத்தை சொல்லி அங்கீகாரத்தை ரத்து செய்து விட்டார்கள். ரத்து செய்த உடனே இப்போ அதில் படித்திருக்கக்கூடிய 40 மாணவர்களுடைய பாடமும் நிறுத்தப்பட்டு இந்த 40 மாணவர்களும் வெளியேறக்கூடிய ஒரு சூழல் என்பது உருவாகி இருக்கிறது. இதைத்தான் சங்கி கூட்டம் கொண்டாடி கொண்டு இருக்கிறது. இதில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நம்ம கூட சில நேரங்களில் நம்ம நியாயமான ஒரு கேள்வி வரும். ஏங்க ஒரு கோயில், அந்த கோயிலின் சார்பாக நடத்தப்படக்கூடிய ஒரு கல்லூரி, அந்த கல்லூரியில் அந்த மதத்தை நம்பக்கூடியவர்கள் அதிகமாக படித்தா தானே அவங்களுக்கு ஒரு நன்மையாக இருக்கும். அதை தாண்டி வேற ஒருத்தவங்க படித்தா எப்படி? நீங்கள் வந்து இதை ஒத்துப்பீங்களா? இஸ்லாமியர்கள் நடத்தக்கூடிய கல்லூரிகள் இருக்குது, இஸ்லாமியர்கள் நடத்தக்கூடிய கல்லூரிகளில் வந்து பெரும்பான்மை இந்துக்கள் படித்து விட்டு கொஞ்சமா முஸ்லீம்கள் படிச்சா நீங்க ஒத்துப்பீங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. இது நியாயமான ஒரு கேள்வி. இப்போ இதுக்கு என்ன வழிமுறை இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா, ஒரு நிறுவனத்தை வந்து மைனாரிட்டி இன்ஸ்டிடியூட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீங்க ரெஜிஸ்டர் செய்யக்கூடிய நேரத்தில் அந்த மைனாரிட்டி இன்ஸ்டிடியூட்னு சொல்லி ரெஜிஸ்டர் பண்ணும்போது அதுல வந்து அந்த குறிப்பிட்ட பிரிவை சார்ந்தவர்கள் படிக்கலாம். அப்போ இந்துக்கள் வந்து இந்த நாட்டில் மைனாரிட்டிலேயே மெஜாரிட்டி ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டால் அவர்கள் வந்து ஜம்மு காஷ்மீரில் அவர்கள் மைனாரிட்டியாக இருக்கிறாங்க. அப்போ மைனாரிட்டியாக இருக்கக்கூடிய போது மைனாரிட்டி இன்ஸ்டிடியூட் என்கின்ற ஒரு பேரில் வந்து அவங்க நடத்தியிருந்தாங்கன்னு சொல்லி சொன்னால் அவங்க வந்து 50-55% அதிகமாக அங்கே வந்து அந்த இந்துக்கள் படித்திருப்பாங்க, மீதி 45% தான் மற்றவர்கள் படிப்பாங்க. இப்போ இந்த நடைமுறை வந்து இங்கே தமிழகத்தில் இருக்கு, மற்ற எல்லா மாநிலங்களிலும் இருக்கு. அதுக்கு என்னன்னா மைனாரிட்டி இன்ஸ்டிடியூட் என்கின்ற ஒரு பெயரோடு அது வந்து நடத்தப்படும். அதாவது அதில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் மொழி வழி சிறுபான்மை, மத வழி சிறுபான்மை என்று ஒவ்வொரு இடத்திற்கு ஏற்றார் போல அந்த சிறுபான்மையினர்களினுடைய அடிப்படையில் வந்து அதை நடத்துவதற்கான அனுமதி என்பது இந்த நாட்டினுடைய அரசியலமைப்பு சட்டம் வந்து கொடுக்கிறது. அது குறித்து எந்த விதமான முயற்சியும் எடுக்காமல் அது சார்ந்த விஷயங்களில் வந்து செய்யாமல் இந்த நிறுவனம் வந்து முதல்ல இதை வந்து ஆரம்பிக்கிறாங்க. சரி, ஆரம்பித்ததை வந்து முதல்ல விளம்பரப்படுத்தினார்களா? ஒரு ஸ்ரீமாதா வைஷ்ணவ தேவி இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் எக்ஸலன்ஸ்னு சொல்லி ஒரு நிறுவனம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு செய்தி ஹிந்து மக்கள்கிட்ட சிறப்பாக போய் சேர்ந்திருந்தா அவங்களுமே வந்து அதை வந்து எடுத்து சேர்றதுக்கு எந்த விதமாக யோசிக்க மாட்டாங்க. அவங்களுடைய கோயில் சார்ந்த ஒரு நிறுவனம் நடத்துதுன்னும் போது ஆசையாட அவங்க வந்து இப்போ படிச்சிருப்பாங்க. அப்படி வந்து அந்த விளம்பரம் செய்ததுலேயும் மிகப்பெரிய ஒரு குறைபாடு இருப்பதாக வந்து சொல்றாங்க. அது மக்கள் மத்தியில் அந்த மாதிரி ஒரு கல்வி இருக்கிறதே போய் சேரலை. சரி, இப்போ இதில் வந்து அப்போ எப்படி மற்றவர்கள் சேர்ந்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னு சொல்லி சொன்னால், இது வருஷத்துக்கு 100 பேர் அட்மிஷன் போட வேண்டிய இடத்துல 100 பேர் இங்கே முதல்ல சேரல, 40 பேர் தான் வந்து இதில் வந்து சேர்ந்துருக்கிறாங்க. சேர்ந்ததில் 32 பேர் முஸ்லீம்கள். இவங்களும் எப்படி சேர்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நீட்டினுடைய மதிப்பெண்களின் அடிப்படையில் மெரிட் அடிப்படையில் தான் சேர்றாங்க. பணம் கொடுத்தோ இல்லை யாராவது வந்து அவர்களை சேர்க்க வைக்கணும் என்கிற வேலையை செய்தோ சேரலை. மார்க்கினுடைய அடிப்படையில் கவுன்சிலிங் நடக்குது. அந்த கவுன்சிலிங்கில் வந்து அதில் முன்னிலையில் இருக்கக்கூடிய மாணவர்கள் சேர்றாங்க, அதில் சில இந்து மாணவர்கள் சேர்ந்துருக்கிறாங்க. அப்போ நீங்கள் சரியாக விளம்பரம் செய்யலை ஒன்று. ரெண்டாவது, அதுக்கு மைனாரிட்டி இன்ஸ்டிடியூட் என்கின்ற ஒரு அங்கீகாரத்தை வாங்குவதற்குண்டான முயற்சிகளை வந்து நீங்கள் செய்யலை. 2, எப்படி வந்து நீங்கள் படித்து கொண்டிருக்கக்கூடிய மாணவர்கள் அங்கேருந்து வெளியேற்றக்கூடிய ஒரு சூழல் உருவாச்சு. அந்த மாணவர்கள் செலக்ட் ஆகி ஃபீஸ் எல்லாம் கட்டி அங்கே வந்து வகுப்புகளும் ஆரம்பித்து வகுப்புகள் நடந்து கொண்டிருந்த நேரத்தில் இது வந்து நின்றுருக்கு. இப்போ இந்த வகுப்புகள் நின்றதற்கு பிறகு அதை வந்து ஒரு பட்டாசு வெடித்து கொண்டாடுவார்கள். ஆனால் எவ்வளவு குரூரமான ஒரு மனநிலை என்பதை நாம் வந்து சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு சூழல் என்பது இருக்கிறது. அதை தாண்டி முதல் வருடத்தில் குறைவான எண்ணிக்கையில் மாணவர்கள் வந்து சேர்ந்துக்கிறாங்க. அப்போ அடுத்தடுத்து போக போக வருடம் கூடும். உதாரணத்திற்கு இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சு போய் சேர்ந்துச்சுன்னு சொல்லி சொன்னால் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய இந்து மாணவர்கள் அதிகமாக வந்து அதில் வந்து சேர்த்து, இப்போ 400 பேர் இருக்காங்கன்னா அதில் ஒரு 300 பேர் கூட இந்து மாணவர்கள் வரக்கூடிய வருடங்களில் வந்து சேர்ந்துருப்பாங்க. வருஷம் வந்து அட்மிஷன் நடக்கும்போது சேருவாங்க. பொதுவாகவே வந்து ஒரு புதிய கல்லூரி ஆரம்பிக்கக்கூடிய நேரத்தில் ஆரம்ப கட்டத்தில் இருக்கக்கூடிய எண்ணிக்கை என்பது குறைவாகத்தான் வந்து இருக்கும். அதில் தெரிஞ்சவங்க சேருவாங்க, தெரியாதவங்க சேர மாட்டாங்க. அப்போ போக போக தெரிஞ்சதுக்கு பிறகு மற்றவர்கள் வந்து சேரதுக்கு முயற்சிப்பாங்க. அப்போ அடுத்தடுத்த வருடங்களில் எண்ணிக்கை கூடியிருக்கும். அதுவும் வந்து அவர்களுடைய கண்களுக்கு வந்து தெரியவில்லை. இப்போ இதை வந்து எந்த அளவுக்கு அவங்க வந்து பிரச்சனை செஞ்சுருக்காங்கன்னா, இது வந்து பல மாதங்களாக இந்த பிரச்சனை நடந்திருக்கு. இதுக்கு பின்னாடி பிஜேபி இருந்திருக்கு. பிஜேபியை சார்ந்தவர் வந்து உட்கார்ந்து பேசியிருக்கிறாரு. எந்த அளவுக்கு பேசுறாரு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த பிரச்சனை நடக்கக்கூடிய நேரத்தில் ஒரு வார்த்தையை வந்து அந்த பகுதி ஜம்மு காஷ்மீரினுடைய முதல்வராக இருக்கக்கூடிய உமர் அப்துல்லா வந்து சொல்லியிருக்காரு. இதை மூடணுன்ற மாதிரி வந்து சொல்றாங்க. இப்போ இந்த மாணவர்கள்லாம் வந்து இங்கே வந்து சேர்ந்துட்டாங்க. ஒருவேளை இங்கே சேராமல் அவர்கள் இருந்திருந்தா வேற எங்கேயாவது போய் படிச்சிருப்பாங்க. பங்களாதேஷில் வந்து இருக்குது, துருக்கியில் இருக்குது, இந்த மாதிரியான இடங்கள்லாம் வந்து எம்பிபிஎஸ் படிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது, அங்கே போய் படிச்சிருப்பாங்க. அதை விட்டுட்டு இங்கே சேர்ந்துட்டு இப்போ சேர்ந்ததுக்கு பிறகு அவங்களை போங்கன்னு சொல்லி சொன்னால் என்ன பண்ணுறதுன்னு உடனே அவர் கேட்குறாரு. என்ன கேட்குறாரு அப்படின்னா, நீங்கள் எப்படி பங்களாதேஷ் துருக்கின்னு சொல்ல போச்சு, நீங்கள் வந்து பிரான்ஸ் இங்கிலாந்துன்னு சொல்ல வேண்டியதானன்றா, ஏதாவது அறிவுன்னு ஏதாவது வந்து பிஜேபிக்காரர்களுக்கு இருக்குதா என்கின்ற ஒரு கேள்வியை நம்ம வந்து அதிகமாக கேட்க வேண்டிய ஒரு சூழலில் இந்த நேரத்தில் வந்து இருக்கிறோம். பங்களாதேஷ் துருக்கி மாதிரியான நாடுகளில் சீட்டு கிடைக்கிறது எளிமை.
ரெண்டாவது வந்து ஃபீஸ் ரொம்ப குறைவு, மூணாவது அவங்களுடைய மதத்தை பின்பற்றுவதற்குண்டான வாய்ப்புகளும் வந்து அங்கே வந்து இருக்கும். அந்த சேர்ந்ததில் பெரும்பான்மையான ஒரு முஸ்லிமானவர்களாக இருக்காங்க. அவங்க அதில் போய் சேருவதற்கும் எளிமையான ஒரு வழிமுறையாக இருக்கும். மதத்தை தாண்டி இங்கே இருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஃபீஸு கம்மி, சீட்டு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் எளிமை. இதே வந்து நீங்கள் ஃப்ரான்ஸ்லையும் இங்கிலாந்துலையும் சீட்டு கிடைச்சிருமா? ஃப்ரான்ஸில் இங்கிலாந்தில் போய் படிக்கிறதுக்கு நிறைய பேர் ஆசைப்படுவாங்க. மதம் என்பதையெல்லாம் தாண்டி படிக்கிறதுக்கு தான் போகிறாங்க. அங்கே போய் யாரும் வந்து மதத்தை பின்பற்றுவதற்காக ஒன்றும் இல்லை, படிக்கிறதுக்கு தான் போகிறாங்க. அது ஹிந்து பள்ளிகளில் ஒரு முஸ்லீம் படிப்பார், முஸ்லீம் பள்ளியில் ஒரு ஹிந்து படிப்பார், அதெல்லாம் மாறி மாறி படிப்பாங்க. காரணம் என்ன, அங்கே படிப்பு தான் அங்கே முக்கியமே தவிர அங்கே போய் மதம் என்பதெல்லாம் இல்லை. ஃப்ரான்ஸ்லேயோ இங்கிலாந்துலேயோ ஒரு சீட்டு வந்து கிடைச்சிருச்சுன்னு சொல்லி சொன்னால் ஒரு முஸ்லீம் வந்து வேணான்னு சொல்ல போகிறாரா? ஆகான்னு போயிடுவார். அவ்வளோ உலகத்திலோட அது பெஸ்ட் இன்ஸ்டியூட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இன்ஸ்டியூட்ஸ் வந்து இங்கிலாந்தில் இருக்குது. அங்கே மெடிக்கல் சீட்டு கிடைச்சிச்சுன்னா போவாங்க. என்ன பிரச்சனைனா சீட்டு கிடைக்காது ஃபஸ்ட்டு. ரெண்டாவது அவ்வளோ பெரிய பொருளாதாரம் பெரிய செலவாகும். இப்போ படிப்பை குறித்து எந்த விதமான அறிவும் இல்லாத பிஜேபி சங்க பரிவாரத்தில் இருக்கக்கூடிய சில கூட்டங்கள் வந்து இந்த விஷயத்தை வந்து சொல்வதை பார்க்கலாம். சமீபத்தில் கூட தமிழிசை சவுந்தரராஜன் வந்து சொல்லியிருந்தாங்கல்ல, ஏதாவது குறை சொல்லணும், கிறுக்குத்தனமாக எதையாவது பேசணும் என்கிற அடிப்படையில் பேசியிருந்தாங்க. பாருங்க என்ன பேசியிருக்காங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, லேப்டாப் முக ஸ்டாலின் அவர்கள் வந்து மாணவர்களுக்கு கொடுத்துருந்தாங்க. கொடுக்கக்கூடிய நேரத்தில் அது ஹெச்பி டெல் லேப்டாப் கொடுத்துருக்காங்க போல தெரியுது. அதெல்லாம் வந்து இன்டர்நேஷனல் பிராண்ட் அதை கொடுத்துருக்காங்க போது. ஏன் நீங்கள் வந்து இந்தியாவினுடைய பிராண்டாக இருக்கக்கூடிய HCL கொடுக்கவில்லை அப்படின்னு ஒரு கேள்வியை அந்த அம்மா வந்து மேடையில் பேசுது. உலக தரம் வாய்ந்த நிறுவனங்களிடம் இருந்து வாங்கி இருக்கிறோம்னு சொல்றாங்க. உலக தரம் வாய்ந்த நிறுவனம் நம் தமிழரான சிவநாடார் அவர்களின் HCL கம்பெனில இருந்து அவர் 300 கோடி ரூபாய் திருச்செந்தூருக்கு கொடுத்திருக்கிறாரு. உலக தரம் வாய்ந்த கம்ப்யூட்டர் அதுல இல்லையா, லேப்டாப் அதுல இல்லையா? ஏன் அதை வாங்கல? நீங்க முழுமையா அதெல்லாம் வாங்கி இருக்கணும். இந்த நிலையில் HCL நிறுவனம் 10 ஆண்டுகளுக்கு முன்பே லேப்டாப் தயாரிப்பை நிறுத்திவிட்டது தெரியாமல் தமிழிசை பேசியுள்ளதாக கூறி சமூக வலைதளவாசிகள் விமர்சித்து வருகின்றனர். ஊரில் இருக்கக்கூடியெல்லாம் காரி துப்புறான். ஏமா HCL என்கின்ற அந்த நிறுவனம் லேப்டாப் தயாரிக்கிறத நிறுத்தி 10 வருஷம் ஆகுது. அது ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியாக மாதிரி பல வருஷம் ஆகுது. அது வந்து அந்த பிஸ்னஸ்லேருந்து ஏறக்குறைய வெளியே வந்துட்டான். முழுசாகவே வந்து அந்த ஹார்ட்வேர் சேல்ஸை வந்து விட்டுட்டாங்க. HCL விட்டுட்டு முழுசாக சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டு ஒரு சர்வீஸ் கம்பெனியாக அது மாதிரி அது இயங்கி கொண்டு இருக்குது. அப்படி இயங்கி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அவங்க கிட்ட இருந்து லேப்டாப் வாங்கி கொடுக்க வேண்டியதானு எப்படி கிறுக்குத்தனமாக வந்து தமிழிசை சவுந்தரராஜன் கவர்னராக நீங்கள்லாம் எப்படி இருந்தீங்கன்னே தெரியல. பிஜேபியில் இருக்கக்கூடிய அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான செய்தி தொடர்பாளர் என்ன சொல்றாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, எப்படி நீ வந்து பங்களாதேஷ் துருக்கின்னு சொல்ல போச்சு, பிரான்ஸ்ன்னு இங்கிலாந்துன்னு சொல்லக்கூடியதானே, பிரான்ஸ் இங்கிலாந்து சீட்டு வாங்கி கொடு போவாங்க, உனக்கு இங்கே ஒரு காலேஜ் நடத்துறதுக்கே வக்கில்ல, அதனால தான் இழுத்து மூடிட்டீங்க. அதே நேரத்தில் இப்போ பிரான்ஸில் இங்கிலாந்தில் வந்து சீட்டு வாங்க வேண்டியதானே என்கின்ற ஒரு பேச்சை வந்து பேசக்கூடிய ஒரு முட்டாள்களாக அவர்களை நாம் பார்க்கிறோம். அப்போ நம்ம என்ன இதில் யோசிக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்குதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு கூட ஒரு சில கேள்விகள் வந்து வரலாம். இதில் வந்து எப்படி முஸ்லீம்களாகவே இருக்கக்கூடிய அளவுக்கு எதுவும் பண்ணிட்டாங்களோ அப்படின்னு சொல்லி உமர் அப்துல்லா எதுவும் பண்ணிட்டாங்கன்னா, 100 சீட்டில் 40 சீட்டு தான் ஃபில் ஆயிருக்கு, நிறைய சீட்டுகள் ஃபில் ஆகலை. அந்த மாநிலத்தில் ஜம்மு, காஷ்மீர், லடாக் என்ற 3 பகுதிகள் இருக்குது. அதில் காஷ்மீரில் பெரும்பான்மையாக முஸ்லீம்கள் இருப்பாங்க. ஜம்முவில் முஸ்லீம்களும் இந்துக்களும் ஒரு 60-40 என்கின்ற அளவில் இருப்பாங்க. லடாக்ல வந்து புத்த மதத்தை சார்ந்தவர்கள் இருப்பாங்க. எல்லா இடத்துலையும் கொஞ்சம் கொஞ்சம் முஸ்லீம்கள் வந்து இருப்பாங்க. இப்போ ஜம்மு காஷ்மீர் என்கின்ற மாநிலம் இஸ்லாமியர்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய ஒரு மாநிலம். அந்த மாநிலத்தில் வந்து ஆட்சி செய்து கொண்டு இருக்கக்கூடியவர்கள் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லாத அளவிற்கு தான் வந்து ஆட்சி செய்து கொண்டு இருந்தார்கள். அங்கே இருக்கக்கூடிய மக்களை நல்லபடியாக நடத்தி கொண்டு தான் இருந்தார்கள். அதான் மக்கள் மத்தியில் வந்து சந்தோஷமாக எல்லாரும் ஒழுங்காக இருந்தால் பத்தாதில்ல. அப்போ வந்து பிஜேபி என்ன செய்வாங்கன்னு சொல்லி சொன்னால், அந்த பிரிவினையை உருவாக்கி சண்டை நடப்பது போல காண்பித்து காஷ்மீர் பண்டிட்டுகளை துரத்தி விட்டாங்கன்னு சொல்லி இருக்கக்கூடிய பொய்களை எல்லாம் சொல்லி அந்த பொய்களை வந்து நிரூபிங்கன்னா நிரூபிக்க மாட்டாங்க. காஷ்மீர் பண்டிட்டுகளை அங்கிருந்து விரட்டியதே விபி சிங் ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய காலத்தில், பிஜேபி விபி சிங் ஆட்சியில் அமைச்சரவையில் இடம்பெற்றிருந்த காலத்தில் தான் அவர்களினுடைய வேண்டுகோளிற்கு இணங்க தான் அங்கிருந்து வந்து காஷ்மீர் பண்டிட்டுகள் வந்தாங்கன்னு சொல்லி சொல்லப்படுது. காஷ்மீர் பண்டிட்டுகள் இறந்ததில் பல ஹிந்துக்களுக்கு தொடர்பு இருக்குது என்கின்ற ஒரு விஷயங்கள்லாம் பேசப்படுது. அப்போ அதை வந்து தூரமாக உரைப்போம். என்ன இப்போ நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்குதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, மக்கள் வந்து நல்லபடியாக இருக்கக்கூடாது என்கின்ற ஒரு சூழல் என்பது இருக்குது. இதை ஏன் நம்ம இப்படி பேசணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இங்கே ஜம்மு என்கின்ற மாநிலத்தை வந்து தனியாக உடைச்சிருங்க அப்படின்னு ஒரு கோரிக்கையை வேற இப்போ வந்து வச்சிருக்காங்க. அப்போ ஜம்மு தனியாக பிரிஞ்சிடும், காஷ்மீர் தனியாக பிரிஞ்சிடும், லடாக் தனியாக பிரிஞ்சிடும். ஜம்முல யார் இருப்பா? ஹிந்துக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. காஷ்மீரில் யார் இருப்பா? முஸ்லீம்கள் தனியாக இருப்பாங்க. லடாக்ல யார் இருப்பா? புத்த மதத்தை சார்ந்த 3 தனியாக பிரிச்சிருவாங்க. சரி, 3 தனியாக பிரிச்சா நல்லபடியாக இருக்குமா? உமர் அப்துல்லா கிட்ட கேட்கும்போது, வேணும்னா பிரிச்சிக்க வேண்டியதானே, முன்னாடியே பிரிக்கும் போது ஏன் 2ஆக பிரிச்சிங்க, பிரிச்சதை மொத்தமாக 3ஆக பிரிச்சுட்டு போக வேண்டியதானே என்றுதான் வந்து அவர் வந்து சொல்றாரு. இப்போ லடாக்கை 3ஆக பிரிச்சு இப்போ என்ன சாதிச்சிட்டீங்க நீங்கள்? அந்த லடாக்ல வந்து தொடர்ச்சியாக போராட்டம் நடந்து கொண்டு இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய வாங்சுக் என்று சொல்லப்படக்கூடிய அந்த ஒரு என்விரான்மெண்டலிஸ்ட், அங்கே இருக்கக்கூடிய சுற்றுச்சூழல் ஆர்வலராக இருக்கக்கூடிய ஒருவரை வந்து
கைது செய்து அவருக்கு பெயில் கொடுக்காம அவர் ஜெயிலில் வந்து வச்சிருக்கிறீங்க. அவர் ஒரு கல்வியாளர், அவர் வந்து மக்களுக்கு பாடம் எடுத்து நல்ல ஒழுக்கங்களை நல்ல தொழில்நுட்பத்தை சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு ஆளை கொண்டு போய் அரெஸ்ட் பண்ணி ஜெயிலுக்குள்ள வச்சிருக்கீங்க. அவர் ஒன்றும் பண்ணல, உண்ணாவிரதம் இருந்தார், அவர் போராட்டம் பண்ணார், அவருக்கு தெரிஞ்ச வழியில் ஒரு போராட்டம் பண்ணார், அமைதியான முறையில் போராட்டம் பண்ணார், நாட்டுக்கு எதிராக செயல்பட்டார், தேச துரோக வழக்குன்ற மாதிரிலாம் போட்டு அவர் தூக்கி ஜெயிலுக்குள்ள தூக்கி வச்சிருக்கீங்க. இப்போ லடாக் வந்து நிம்மதியாக இருக்குதா? லடாக்ல இன்னும் பல போராட்டங்கள் நடக்குது. ஆரம்பத்தை வந்து லடாக்கை நீங்க பிரிக்கக்கூடிய நேரத்தில் பாராளுமன்றத்தில் வந்து ஆகா ஆகோன்னு சொல்லி புகழ்ந்து பேசிய பல எம்பிக்கள் அதற்கு பிறகு பிஜேபியை வந்து காரி துப்ப ஆரம்பித்து விட்டு லடாக்குக்கு செய்ய வேண்டிய எதையுமே செய்யவில்லை என்கின்ற ஒரு சூழலை நோக்கி சென்று ஜம்மு காஷ்மீர் லடாக் எல்லாமே சேர்ந்து ஒரு மாநிலமாக இருந்திருந்தால் சிறப்பாக இருக்கும் என்கின்ற பேச்சு வந்து இன்னைக்கு இடப்படுது. அப்போ ஜம்மு காஷ்மீர் என்கின்ற ஒரு மாநிலத்தை உடைத்து அதை யூனியன் டெரிட்டரியாக மாற்றி அதற்கு இருக்கக்கூடிய வழுக்குகளை எல்லாம் அதற்கு இருக்கக்கூடிய அதிகாரத்தை எல்லாம் குறைத்து இப்போ மனோஜ் சிங்கா என்று சொல்லக்கூடிய ஒரு லெப்டினன்ட் கவர்னர் தான் வந்து ஆட்சி செய்து கொண்டிருக்கார். எப்படி பாண்டிச்சேரி லெப்டினன்ட் கவர்னரை வைத்துக்கொண்டு இங்கே இருக்கக்கூடிய ரங்கசாமியை அதற்கு முன்னாடி இருந்த நாராயணசாமியை வந்து ரொம்ப போட்டு பாடுபடுத்தி கொண்டிருந்தார்களோ அப்படிப்பட்ட ஒரு வேலையை தான் இப்போ ஜம்மு காஷ்மீரில் இருக்கக்கூடிய அரசாங்கத்துக்கும் லடாக்கில் இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கும் வந்து செய்து கொண்டு இருக்கக்கூடிய வேலைகளை வந்து நம்ம பார்க்குறோம். அப்போ இவர்களை பொறுத்தவரையில் இந்த மக்கள் வந்து நிம்மதியாக இருக்கக்கூடாது என்பது தான் இதில் வந்து தெரியுது. அதை தாண்டி மிக மோசமான விஷயமா என்ன பார்க்குறோம்னா, ஒரு கல்லூரி மூடியதை கொட்டடித்து கொண்டாடுவது, சந்தோஷமாக கொண்டாடுவது என்பது இவர்களுக்கும் படிப்புக்கும் ரொம்ப தூரம். இவர்கள் காட்டுமிராண்டிகளாகத்தான் இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இவர்கள் வந்து எந்த வகையிலும் இவர்களுக்கு மக்களினுடைய அறிவை குறித்து கல்வியை குறித்து எந்த விதமான ஒரு எண்ணமும் இல்லை. மக்கள் அறிவாளியாகவும் கல்வியாளர்களாகவும் மாறிவிட்டால் இவர்களின் பின்னால் நிற்க மாட்டார்கள் என்பதை அவர்கள் புரிந்து கொண்டிருக்கக்கூடிய காரணத்தினால் பள்ளிக்கூடங்களை மூடக்கூடிய வேலையை இவங்க செய்கிறாங்க. இது வந்து இவர்களுக்கு வந்து புதுசு கிடையாது. இந்த சித்தாந்தங்கள் உடையவர்கள் வந்து தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். ஒரு குறிப்பிட்ட சாரார் தான் படிக்க வேண்டும், ஒரு குறிப்பிட்ட சாரார் படிக்கக்கூடாது என்று ஒரு காலத்தில் அவர்கள் சொன்னார்கள். இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்களை எல்லாம் மூடக்கூடிய வேலையை ராஜாஜி வந்து செய்தார். அப்போ கல்வியை வந்து மக்களுக்கு தடுக்க வேண்டும், ஒரு குறிப்பிட்ட நபர்கள் தான் படிக்க வேண்டும் என்ற எண்ணம் இவருடைய ரத்தத்தில் ஊறியது போன்று தெரிகிறது. சங்க பரிவாரங்கள் இதை வந்து செய்வதில் எந்த விதமான தடையும் இல்லாமல் செயல்படக்கூடிய ஒரு காரியங்களை வந்து நம்ம வந்து பார்க்கிறோம். இதில் ஏங்கிக் கொண்டிருக்கக்கூடிய பலர் ஏழைகளாக, அதே நேரத்தில் அப்பாவிகளாக, அதே நேரத்தில் வந்து ஒரு பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவர்களாக இருக்கக்கூடிய சிலர் இருக்கிறாங்க. அவர்களுக்கு வந்து தெரியல, இதை பின்புலத்திலிருந்து ஒரு கூட்டம் வந்து இயக்குகிறது, இந்த கூட்டம் வந்து நம்மை படிக்க விடாமல் தடுக்கிறது என்பது அவர்களுக்கு புரிய மாட்டேங்குது. நம்ம அதிகாரத்தை நோக்கி இன்னும் போகலை, நம்மளை வந்து அடியாட்களாக பயன்படுத்துகிறார்கள், நம்மளை கூலி வேலைக்கு பயன்படுத்திக் கொள்கிறார்கள், எங்கேயாவது சண்டை நடந்தால் போய் முட்டுவதற்கான ஒரு அடிமாடு மாதிரி நம்மை வந்து பயன்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள் என்கின்ற ஒரு விஷயம் என்பது பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்த ஒரு சிலர் இந்த சங்க பரிவார கூட்டத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு வந்து புரியாத ஒரு சூழலை வந்து நம்ம பார்க்குறப்போ இதை பின்னாடி இருந்து இயக்கக்கூடியவர்களாக வேற ஒருத்தங்க இருக்காங்க. அப்போ உங்களுக்கு இது இருக்கக்கூடியதுனால என்ன அதிகாரம் கிடைச்சிச்சு அப்படின்னா ஒரு அதிகாரமும் கிடைக்காது. என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னா, முருகன் சொல்லி ஒருத்தருக்கு வந்து மினிஸ்டர் பதவி கிடைச்சிருக்குது, அந்த திரௌபதி முர்மு வந்து நாங்கள் ஜனாதிபதி ஆக்கிட்டோம்னு சொல்லி ஒரு கதை சொல்லுவாங்க. திரௌபதி முர்மு ஜனாதிபதி ஆனதுனால பழங்குடியினர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய அளவுக்கு நன்மை நடந்துருச்சா? இவர் முருகன் மினிஸ்டர் ஆகின உடனே இங்கே வந்து இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாம் வந்து வயிறு ரொம்பிருச்சா? அது ஒரு தனிநபரை ஆக்கிவிட்டு ஒட்டுமொத்த சமுதாயத்துக்கு நன்மை செய்தது மாதிரியான ஒரு நாடகத்தை வந்து நடத்துவது என்பது காலகாலமாக செய்யக்கூடிய ஒரு காரியம். அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன செய்யலாம்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இப்போ வந்து உச்சநீதிமன்றத்தில் உயர்நீதிமன்றத்தில் நீதிபதிகளை தேர்ந்தெடுக்கிறீங்க. அதில் எத்தனை பேர் தலித் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் நீங்கள் நியமிச்சிருக்கிறீங்க? முருகனுடைய ஜாதியை சார்ந்த எத்தனை பேர் இன்னைக்கு உச்சநீதிமன்றத்தில் நீதிபதியாக இருக்கிறாங்க, உயர்நீதிமன்றத்தில் நீதிபதியாக இருக்கிறாங்க? திரௌபதி முர்மு என்று சொல்லக்கூடிய பழங்குடியினத்தை சார்ந்தவர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க? அப்போ நீங்கள் அவர்களை லாயர்கள் ஆக்குவதற்குண்டான வேலைகளை வந்து நீங்கள் செய்வதில்லை. லாயர்களாக இருக்கக்கூடியவர்கள் ஜட்ஜுகளாக மாறுவதில் வந்து இடஒதுக்கீடு நீங்கள் கொடுப்பதில்லை. உயர்நீதிமன்றத்தில் உச்சநீதிமன்றத்தில் ஆட்களே இல்லாத ஒரு சூழலை வந்து உருவாக்கி வைத்திருக்கிறீர்கள். இங்கே பல சிவில் ஜட்ஜ் எக்ஸாம்ஸ் நடக்குது. அந்த எக்ஸாம்ஸில் வந்து அவர்கள் எல்லா சமுதாயத்தை சார்ந்தவர்களும் படித்து எழுதி அவர்கள் இடஒதுக்கீடு கொடுத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அவர்கள் வந்து பாஸ் பண்ணி உள்ளுக்குள்ளே வருவாங்க. இப்போ 27% இடஒதுக்கீடு ஓபிசிக்கு கொடுத்துருக்கீங்க, 22.5% இடஒதுக்கீடு வந்து 15% எஸ்சிக்கும் 7.5% எஸ்சிக்கும் கொடுத்துருக்கீங்க. இந்த சதவீதத்தின் அடிப்படையில் ஜட்ஜுகள் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் இருக்கிறாங்களா? 49% இருக்கிறாங்களா இந்த சமுதாயத்தை சார்ந்தவர்கள், ஓபிசியை சார்ந்தவர்கள்? இதை நீங்கள் யோசிச்சு பார்க்கணும். உதாரணத்துக்கு இங்கே இருக்கக்கூடிய தேவர் சமுதாயத்தை சார்ந்தவர்கள், கவுண்டர் சமுதாயத்தை சார்ந்தவர்கள், அதே மாதிரி வந்து செங்குந்த முதலியார் சமுதாயத்தை சார்ந்தவர்கள், இங்கே இருக்கக்கூடிய நாடார் சமுதாயத்தை சார்ந்தவர்கள், கள்ளர் சமுதாயம், மறவர் சமுதாயம், இவங்கெல்லாம் இருக்கிறாங்களா? இவங்கெல்லாம் வந்து இந்த ஓபிசி என்கின்ற பிரிவில் வராங்க. இவங்க எத்தனை பேர் இருக்கிறோம் நம்ம சுப்ரீம் கோர்ட்ல ஜட்ஜுகளாக? வன்னியர் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் எத்தனை பேர் இருக்கிறீங்க ஹைகோர்ட்ல ஜட்ஜுகளாக? இன்னைக்கு சூழ்நிலை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஹைகோர்ட்ல எத்தனை ஜட்ஜுகள் வந்து இருந்து கொண்டு இருக்கிறீர்கள்? இல்லை. எஸ்சி எஸ்டியில வந்து கிட்டத்தட்ட 22% இருக்கா? இல்லை. உதாரணத்துக்கு வந்து நீங்க வந்து டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்லாம் வந்து இங்க தமிழகத்தில் 69% ஒதுக்கீடுல வந்து கிடைச்சிருது. ஹைகோர்ட்ல வந்து இடஒதுக்கீடு இல்லை, கொலிஜியம் முறையில் தேர்ந்தெடுக்கிறாங்க. எத்தனை பேரை தேர்ந்தெடுத்துக்கிறாங்க இதுவரையும்? மைனாரிட்டியில இருந்து, எஸ்சியில
எஸ்சியிலிருந்து, எஸ்டியிலிருந்து, ஓபிசியிலிருந்து எத்தனை பேரை வந்து தேர்ந்தெடுப்பதில்லை. அப்போ வந்து என்ன நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது என்றால், இந்த கொட்டடித்து கொண்டு ஃபயர் கிராக்கரை விட்டு கொண்டு ஆடிக்கொண்டிருந்தவர்கள் தங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகளை படிக்க விடாமல், வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகளினுடைய வாழ்வை கெடுக்கக்கூடியதாக இந்த சங்க பரிவாரங்கள் இருக்கிறது என்பதை என்றைக்கு புரிந்து கொள்கிறார்களோ அன்றைக்குத்தான் இந்த நாடு உருப்படும் என்கின்ற ஒரு சூழலை நோக்கி நாம் போகிறோம். இப்படிப்பட்ட மனநிலை என்பது மிகவும் ஆபத்தானது. இப்படிப்பட்டவர்கள் புத்தி சொல்லி திருத்தப்பட வேண்டியவர்கள் என்கின்ற செய்தியை சொல்லவர்களாக இந்த நிகழ்ச்சியை முடித்துக் கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.